ஆண்டாள் திருவரங்கனோட சன்னதியில் பெருமாளோட இரண்டரை கலந்துருவாங்க. பெரியாழ்வாருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கோதை இல்லாமல் அந்த இடத்தை விட்டு போக மனம் இல்லாமல் அங்கேயே நிற்பார். அப்போ ஒரு அசரீரி கேட்கும், கோதை பூமாதேவின் அவதாரம், அவளோட நல்வினை காரணமாக என்னை வந்து அடைந்தால் அன்பனே நீ ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று உன் திருத்தொண்டை தொடர்வாயாக அப்படின்னு திருமால் சொல்லுவார். இறைவனோட ஆணையை ஏற்று பெரியாழ்வார் மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் இறைவனுக்கு மலர்மாலை அர்ப்பணிக்கிற திருத்தொண்டை செய்வார். கோதை இல்லாத வீடும் நந்தவனமும் பூக்களும் பெரியாழ்வாருக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. பெரியாழ்வார் 85 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தார். பெரியாழ்வார் கருடனோட அவதாரமாக பார்க்கப்படுறாரு. பாண்டியன் சந்தேகத்தை தீர்த்து பொற்கிழியை அறுத்ததாகட்டும், தன் மகளை திருவரங்கம் அழைத்து வந்ததாகட்டும், தன் வாழ்வு முழுக்க திருத்தொண்டு செய்ததாகட்டும், எல்லாமே இறைவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக. பக்தினா என்னன்னு வாழ்ந்து காட்டிய ஒரு உயிர் பெரியாழ்வார். இறைவன் காட்சி கொடுக்கும்போது பொதுவாக எல்லாரும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. ஆனால் பெரியாழ்வார் பல்லாண்டு வாழணும்னு இறைவனே வாழ்த்தி திருப்பல்லாண்டு பாடுவார். இறைவனே வாழ்த்தி பாடினதுனால இவரை பெரிய ஆழ்வார்னு சொன்னாங்க. உண்மையிலே எல்லா உயிருக்கும் ஒரு பெரிய ஆழ்வார் தான்.